ஒரு சமயம் ஒரு சிறிய கிராமத்தில் கோபாலன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவன், ஆனால் எல்லோரும் அவனை முட்டாள் என்று நினைத்தனர். ஏனெனில் அவன் எதையும் ஆழமாக யோசிக்காமல் நேரடியாக செயல்பட்டு விடுவான். ஒரு நாள் அவன் தன் தந்தையிடம், நான் என் புத்தியைக் கொண்டு பெரியவன் ஆகப் போகிறேன் என்று கூறினான். அவனது தந்தை சிரித்துவிட்டு, நீ முதலில் உலகத்தை பார்க்க செல், அதற்குப் பிறகு பேசலாம் என்று கூறினார். கோபாலன் ஒரு பெரிய நகரத்துக்கு பயணம் செய்யத் தொடங்கினான். வழியில் ஒரு முதியவர், மகனே, இந்த கோழியை சந்தையில் விற்றுவிட்டு பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார். கோபாலன் தலையசைத்து கோழியை எடுத்துக்கொண்டு சென்றான். ஆனால் சந்தையில் போய்க் கொண்டிருந்தபோது ஒரு மனிதன் அவனிடம், இந்த கோழியை நீ வீணாக விற்றுவிடக்கூடாது. இதை வானத்தில் விட்டால் அது இறைவனுக்கு நேரடியாக போய்ச் சேரும் என்றான். முட்டாள் கோபாலன் அதனை உண்மையாக நம்பி கோழியை வானத்திற்கே வீசிவிட்டான். பிறகு அவன் வெறுமையாக இருந்து, நான் நல்ல வேலையே செய்தேன் என்று மனதில் மகிழ்ந்தான். அடுத்த கட்டத்தில் அவன் ஒரு பணக்கார வணிகரின் வீட்டுக்கு சென்றான். வணிகர் அவனிடம், நீ ஒரு வேலை செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டார். கோபாலன் உடனே சம்மதித்தான். வணிகர் கூறினார், என் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவள் விழிக்காமல் ஒரு வேலை செய்ய வேண்டும். முட்டாள் கோபாலன் யோசிக்காமல், அவள் விழிக்கக்கூடாது என்றால் முழுக்க சத்தமில்லாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் அவன் முட்டாள்தனம் மிகுந்ததால் வீட்டிலேயே உள்ள எல்லா வாசல்களையும் பூட்டிவிட்டு அனைவரையும் வெளியே தள்ளிவிட்டு வந்தான். வணிகர் கோபமுடன், நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். கோபாலன் அமைதியாக, நீங்கள் கூறியது போலவே உங்கள் மனைவி விழிக்காமல் பார்த்து கொண்டேன் என்றான். எங்கு சென்றாலும் அவனது முட்டாள்தனத்தினால் பிரச்சனைகளுக்கு ஆளாகிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பகிரங்க நூலகத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்தான். அதில் முட்டாள்கள் எப்போதும் தங்கள் முடிவுகளை யோசிக்காமல் எடுக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதைக் கண்டவுடன் அவன் தன் முட்டாள்தனங்களை நினைத்து சிரித்தான். நான் உண்மையிலேயே முட்டாள்தானா என்று அவன் மனதில் கேட்டுக்கொண்டான். அப்போதுதான் அவன் உண்மையை உணர்ந்தான். யோசிக்காமல் செயல்படுவதுதான் அவனது தவறு. முட்டாளாக இருக்கிறோம் என்பதைக் காட்டிலும் அதை உணர்ந்து மாற்றம் கொண்டு வருவதுதான் முக்கியம்.